அது வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய 6 டேம் கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கைகள் வந்து விவசாயத்தை இந்த மண்ணிலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்ற போராட்டங்கள் இன்றைக்கி இல்லை இந்திரா காந்தி காலகட்டத்திலேருந்து தொடர்ச்சியாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் முற்போக்கான மாநிலமாக தமிழகம் தலைச்சு வந்துக்கிட்டு இருக்கு. அதில் இன்றைக்கி தமிழகத்தில் இந்த பகுதியில் இந்த 6 டேம்ன்ற கோரிக்கை வந்து வனப்பகுதிக்குள்ளே வருவது வந்து எந்த காரணத்தை கொண்டும் அது வந்து ஒரு அடக்குமுறையை போன்று அவர்களுடைய கட்டுப்பாட்டில் நிச்சயமாக அதை கொடுக்க முடியாது. அது நீர்வளத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் முழுக்க முழுக்க வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கணும். அப்போ தான் விவசாயத்துக்கு தேவையான சாகுபடிகள், அது குறுவை சாகுபடியாக இருந்தாலும் சரி, அது வந்து இப்போ எல்லா சாகுபடிக்குமே எல்லா காலகட்டங்களுக்குமே தேவையான நீரை வந்து சரியான முறையில் விவசாயிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கணும்னா அது நீர் மேலாண்மையினுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் வரணும். அது வந்து வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் போவது அது வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது. நிச்சயமாக விவசாயிகளுடைய கோரிக்கை அது பலதரப்பட்ட இப்போ நம்ம சகோதரர் சம்பத்குமார் அவர்கள் கூட கோரிக்கையை வந்து கேட்கக்கூடிய ஒரு இடத்துல தேர்தல் தயாரிப்பு குழுவில் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாருடைய விவசாயிகளுடைய கோரிக்கைகள் மட்டும் அல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே தலைவர் தளபதி அவர்கள் பார்வைக்காக முன்வைக்கப்பட்டிருக்கு. அதில் இருந்து தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் தமிழகத்தினுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது என்னென்னன்றதை காஞ்சிபுரத்தில் கூட 1-2 கோரிக்கைகளை அவர் சொன்னார். அது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆனால் இன்றைக்கி தான் அது நிதர்சனம் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் 75 ஆண்டுகளில் 1000 ரூபாய் மாதமும் 20 கிலோ அரிசியும் வாங்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி மக்களை வச்சுருக்கோன்றதான் ஆட்சியாளர்கள் உணரணும் அப்படின்றது தான் தலைவர் தளபதி அன்னைக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறாரு. வரக்கூடிய தேர்தல் அறிக்கை மிக மிக ஒரு மாற்றமான ஒரு தேர்தல் அறிக்கையாகவும் சாமானிய மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் சாமானிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையிலும் அந்த தேர்தல் அறிக்கை இருக்கும். அதில் விவசாயிகளினுடைய கோரிக்கைகள் பங்கு இருக்கும். இங்கு வரக்கூடிய டேம்கள் அனைத்தும் விவசாய மக்களுக்கு தேவையானதாகவும் அது நீர்வளத்தினுடைய கட்டுப்பாட்டிலையும் தான் நிச்சயமாக இருக்கும். ஆண்டுகளுமே வந்து இரு கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருந்ததுக்கு மத்தியில் மாற்றத்திற்கான ஒரு தலைவராக தான் இன்றைக்கி 234 தொகுதிகளிலும் 234 வேட்பாளர்களையும் களமிறப்பதற்கு தயாராக ஒரு தமிழகத்தில் ஒரு தலைவர் தோன்றியிருக்கிறாரு. அது 2 ஆண்டுகளில் சாத்தியம் அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா சாமானிய வீட்டு பிள்ளைகளை தான் இந்த மன்னராட்சி முறையை கட்டமைக்கிறதுக்காக இன்றைக்கி எதிர்த்து நிற்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி முதல்வர் அவருடைய தொகுதியிலிருந்து பின்வாங்குறாரு, துணை முதல்வர் அவருடைய தொகுதியிலிருந்து பின்வாங்குறாரு, இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் அவருடைய தொகுதியிலிருந்து பின்வாங்குறாரு. இன்னும் முக்கிய புள்ளிகள் அவர்களுடைய தொகுதியிலிருந்து பின்வாங்குவதற்கான காரணம் இந்த எளிய மக்களுடைய வீட்டு பிள்ளைகள் தான் இன்னைக்கு அதற்கு காரணமாக இருக்கிறாங்க. காரணம் அவர்கள் எல்லாமே உழைப்பால் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. தலைவர் தளபதி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இந்த மாற்றத்திற்கான மக்கள் இன்னைக்கு களத்தில் நிற்கிறாங்க. அந்த ஒரு களத்தையும் அந்த ஒரு மாற்றத்தையும் மட்டுமே மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு மக்களுடைய மனசாட்சியாக மக்களாட்சியாக பிரதிபலிக்கும் 2026ன்றது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விடயங்கமாக இருக்குது. இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து நீதிமன்றங்களினுடைய கதவுகளை போய் தட்டினதும் உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையிலான விசாரணை வேணும்னு கேட்டது தான் தமிழக வெற்றி கழகம். எந்த இடத்துலையுமே உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியில் வந்துடக்கூடாது, உண்மை மறைக்கப்படக்கூடாது, உண்மையை உண்மையாக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகம். எந்த கருத்தையும் தானாக முன்வந்து சொல்லாததுக்கு காரணம் நீதிபதிகளுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய தலைமையில் அந்த குழுக்கள் உண்மையை கண்டறிந்து அதை நீதிமன்றத்தின் வாயிலாக மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தான். இதில் நீங்கள் எந்த வண்ணங்களை கொண்டு வந்தாலும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் அடிபணியாது. அது அடக்கி ஆளக்கூடிய முகமல்ல. அந்த 3 எழுத்து மந்திரம் இந்த தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்குது. கரூர் சம்பவமும் அதே போல தான். இன்றைக்கி அந்த நீதிமன்றத்தினுடைய நீதி விசாரணையினுடைய ஆணையத்தில் எல்லா தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. தலைவர் தளபதி அவர்கள் 1க்கு 2 முறை சிபிஐயினுடைய விசாரணைக்கும் ஆஜராகி அதற்கு உரிய பதில்களையும் கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு ஆணையம் அமைத்து அந்த மரணத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வந்து போலியான ஒரு நாடகத்தை எடப்பாடியாரும் இந்த ஸ்டாலின் திமுக அரசும் சொல்லிச்சோ அதை போன்ற எந்த ஒரு கபட நாடகமும் இல்லாமல் உண்மையான ஒரு சூழலை இந்த மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கணுன்றது தான் தலைவர் தளபதியினுடைய நோக்கமாக இருக்குது. வருங்காலத்தில் அது நிச்சயமாக வெளிப்படும். விசில் சின்னம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட்சிக்கு விசில் சின்னம் வந்ததுக்கு அப்புறம் பல கோடி விசில் வந்து நம்ம தமிழகத்தில் விற்பனை ஆகியிருக்கு. தமிழகத்தில் மட்டும் இல்லை, பிற மாநிலங்களே விற்பனை ஆகிருக்குன்னு கருத்து சொல்கிறாங்க. எலெக்ஷன் டயத்தில் இந்த விசிலை விடுவாங்களா?
இல்லை, விசிலை ஊத விடுறதுக்கு இது வந்து ஹிட்லருடைய ஆட்சியை அடக்குமுறையில் கொண்டு வந்து நீங்கள் வந்து ஹிட்லருடைய ஆட்சியை இங்கே கட்டமைக்க முடியாது. எலெக்ஷன் நேரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு தான் அந்த இது இருக்குது. தேர்தல் ஆணையம் தான் இந்த விசில் சின்னத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைவர் தளபதி அவர்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்கு. அதனால் வந்து இது அகில இந்திய சின்னமாக நிச்சயமாக மாறும். அது ஒன்றியம் முழுக்க இந்த சத்தம் எழுப்பும். எல்லா ஆட்சியாளர்களுக்கும் யாரெல்லாம் இந்த ஒரு மறைமுகமான ஒரு பாசிச ஆட்சிகளை ஊடுருவிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது அத்தனை பேருக்குமே ஒரு பயம் ஏற்படுத்தும். அந்த விசில் சத்தம் ஒடுக்கப்படுது அப்படின்னா மக்களுடைய குரவலைகள் நெரிக்கப்படுதுன்றதை மக்கள் உணரணும். இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி கடைகோடிகள் வரைக்கும், தமிழகத்தினுடைய எல்லைகள் வரைக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் வரைக்கும் இன்னைக்கு விசில் சத்தம் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சத்தத்தை ஒருபோதும் இன்றைக்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். நாங்க எதுக்கு பொறுமையா இருக்கிறோம்னா, எங்களோட ஆட்சி வரட்டும், வந்த உடனே செண்பகவல்லிக்கு நிரந்தர தீர்வு எடுக்கிற மாதிரி கேரளாவில் கூட பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பா எங்களோட தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் வந்து இதுக்கு உண்டான ஒரு தீர்வை கண்டிப்பா எடுப்பாரு அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி திமுக அதிமுக மாறி மாறி பயம். நான் 5000 கொடுக்குறேன், இப்போ அவர் புதுசா ஒருத்தர் செத்த பாம்பு ஏடிஎம்கேல இருந்து அவர் நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அவரை பத்திலாம் பேசவே வேண்டாம் தயவு செஞ்சு அப்படின்ட்டாங்க. சரி, அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா நீங்க பிஜேபி பி டீம் அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்றேன் கட்டுக்கங்க, தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்களும் ஒட்ட மாட்டாங்க, எங்களோட தமிழக வெற்றி கழக தோழர்களும் ஒட்ட மாட்டாங்க. அதனால ஒரு காலத்திலையும் நாங்க பிஜேபியோட போவோம் அப்போ அப்படிங்கிற அந்த எந்த ஒரு எண்ணமும் இந்த பொதுமக்களுக்கோ எங்களை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கோ இருக்க வேண்டாம் அப்படிங்கறத இந்த டைம்ல சொல்லிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நாங்க எங்களோட கொள்கை என்னன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இங்க எல்லாருமே சரிசமம் தான் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் கீழே போட்டுக்கக்கூடிய சேரும் ஒரே மாதிரி இருக்கு, மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேரும் ஒரே மாதிரி இருக்கு. நாங்க உங்க முன்னாடி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரிசமமா இருக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கடைசி கட்சி இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் எல்லாம் கூட்டணி கூட சேர்ந்து அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. இருந்த ஒரே ஒரு ஆளு நம்மளோட நல்லக்கண்ண ஐயா கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல குடியிருந்து நம்மளோட ரூபாய் எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி வாரி வழங்கிய வள்ளலும் இன்னைக்கு இயற்கை இருக்காங்க. அதனால இனி தமிழகத்தை வந்து காக்க போற ஒரே நம்பிக்கை வந்து எங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு உங்ககிட்ட பெருமையா சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு ட்ரிப் நீங்க எல்லாருமே நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிக்கும் மாறி மாறி 50 வருஷம். இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் புது கட்சியா தான் வந்திருப்பாங்க, அவங்களும் குழந்தைகள் கட்சியா தான் இருந்திருப்பாங்க. குழந்தைகள் கட்சியில இருந்துதான் 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட சாமி வாங்க நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நாங்களும் இதே மாதிரி எங்களை விமர்சிக்கிறாங்களா குழந்தைகள் கட்சி, தற்கூரிகள் கட்சி அப்படின்னு. இதைத்தான் சொல்றேன், நாங்களும் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்ட ஒரு நாள் காலம் போய் இனி நாங்க எங்களோட வாழ்க்கை மாத்தி செலுத்துற காலம் வந்துருச்சு. அதைத்தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம்னா வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி நான் சொல்றது காரணமே அதான். இளைஞர்கள் ஓட்டு எல்லாருமே நேற்று கூட சொன்னாங்க, ஒரு 2 பேர் வீட்டுல சண்டை. என்னன்னு கேட்டா, பத்திரிகையில தளபதி போட்டோ போடணுமா இல்ல இன்னொரு கட்சியோட போட்டோ போடணுமான்னு. அப்பா விட்டு கொடுத்தாரு, என் பிள்ளைக்காக நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் அந்தந்த பிள்ளைகளுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் நம்ம மக்கள் எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களோட விசில் சின்னத்தை ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். டைம் வந்து ரொம்ப பேசலாம்னு நினைச்சேன். வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாருமே கொஞ்சம் அதிக டைம் எடுத்து பேசுவாங்க. என்னடா இவங்க கொள்கையை பத்தி பேசாம இவங்களாட்டும் வந்து போன கதையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கொள்கையை பத்தி பேசுறதுக்கெல்லாம் தான் மேல இருந்து ஸ்பீக்கர்ஸ் தான் வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பேசுவாங்க. இனி ஒரு காலம் எங்களோட பெண்களை பத்தி யார் அவதூறு பரப்பினாலும் ஆர்ப்பாட்ட களத்தில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக 2026 வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தனி தொகுதியை தளபதி தொகுதியாக மாற்றி காட்டுவோம் என இதே நேரத்தில் உறுதியளிக்கிறேன். மற்றும் என்னுடைய தென்காசி வடக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி நிச்சயம். 2026 தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் உறுதி செய்யப்படும் சொல்லி 2026 நம்ம தளபதி அண்ணனை அரியணையில் உட்கார வைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கொள்கிறேன். எல்லாத்துக்கும் ஒற்றுமையோட நமது சின்னம், ஏழைகளின் சின்னம், மக்களின் சின்னம். இந்த உரையை நன்றி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றிகள் அம்மா. எங்களின் அன்பு சகோதரர், எங்கள் தளபதியின் பாசத்திற்குரிய சகோதரர்
தென்காசி மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு அப்துல் ரசாக் அவர்களை வாழ்த்துரை வழங்க வரவேற்கிறோம். பாதுகாப்பு சட்ட ஒழுங்காக சிறப்பா இருக்கிறதா? விருதுநகரில் பக்கத்தில் பார்க்கிறோம், ஒரு நீதிபதி சுதாகர் அவர்கள் வருகின்ற பொழுது அரிவாளை வீசப்படுகிறது. எப்படி சட்ட ஒழுங்கு சந்தித்திருக்கிறது என்று பாருங்கள். கொலை, கற்பழிப்பு, ஆட்சி 4 ஆண்டு காலில் இதுதான் சாதனை என்று சொல்லிக் கொள்வது வெட்கக்கூடியவர்களாக திமுக சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நாளுக்கு நாள், ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டு போகிறது. இப்போது முடிவெடுவது திராவிட மாடலாக சிறந்து செயல்படுகிறது. எப்படி செயல்படுகிறது? சட்டத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய, காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய இரும்பு கரங்களை கொண்டு அழைக்க வேண்டும் என்று சொன்ன திரு ஸ்டாலின் அவர்களா, அந்த இரும்பு எதுவும் துருப்பிடித்து விட்டதா, இல்ல கைலாங்கரில் எதுவும் போட்டு விட்டீர்களா என்றுதான் கேட்கக்கூடிய சூழல் சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு இன்றைக்கு சந்தித்திருத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, சிறுபான்மை மக்கள் மீது அதிகம் பற்று வைத்தது போல நாங்கள் தான் அவர்களை பாதுகாப்பு என்று மாறுபடி சொல்லிக் கொண்டு அவர்களுக்கு சில கேள்விகளை நான் கேட்க முன்னிருக்கிறேன். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக சிறுபான்மை மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய திராவிட அரசு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை சிறைவாசியை விடுதலை செய்ய வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள். 10 ஆண்டு சிறைவாசியை அனைத்து மதவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் நேர்ந்து இஸ்லாமுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கிறது. இதுவரைக்கும் அது கல்விக்கூறுகளை உள்ளிப்படாத அரசுதான் இந்த திமுக அரசு. விசாரணை என்று அழைத்து சென்று பல ஆண்டுகளாக சிறையில் இன்றும் விசாரணையாக இருத்துக் கொண்டு இதோ சென்று விட்டு வருகிற இப்போது வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு வரைக்கும் அந்த சிறைவாளிகள் மாடிக்கொண்டிருக்க இதுவரைக்கும் மாறவில்லை. ஆனால் தமிழக அரசு அதை முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னதை விட இதுவரைக்கும் அதை சொல்லிக்கூறங்கள் சொல்லப்படவில்லை. இன்றைக்கு எங்கு இருந்தாலும் இஸ்லாமில் எது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அங்கே எண்ணெயை தூண்டுகிறது. இந்த எண்ணெய்க்கு 19 நடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஆதரவு கொடுத்த இயக்கம் தான் இந்த திமுக. இவர்கள்தான் சிறுபான்மை ஆதரவாளரோ? கிட்டத்தட்ட பல்வேறு குணங்கள் இருக்கிறது. திமுக என்பது பிஜேபியை கூட்டணி வைத்துவிட்டு நம்மளை பார்த்து பி டீம் என்று சொல்கிறது. நாங்கள் அடிபணிய மாட்டோம், யாருக்கும் அடிபட மாட்டோம். தமிழக வெற்றிகளும் தனிச்சையாக துணிச்சு அறிவிக்கும். ஒருவரும் யாருக்கும் அடிபடை கூட்டம் இந்த திமுகவுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட தலைமைதான் எங்கள் கோர்படியாக வந்திருக்கிறது. எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் 15 பேர் சிறுபான்மைக்கு தந்திருக்கிறார்கள். 15 மாவட்டத்தினுடைய இருக்கக்கூடிய செயற்குழு பல்வேறு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அதிகமான வாய்ப்பை திமுக சிறுபான்மைக்கு சொல்ல முடியுமா? நான் ஒரு காதல பேசும்போது இன்னொரு காதல நீங்க விட்டுறக்கூடாது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதனாலதான் சொல்றேன். ஒரு காதை திறந்து வச்சுட்டு ஒரு காதை மூடிக்கங்க. போன வாரம் திமுக சேர்ந்த நம்மளோட ஒரு சகோதரர், அதாவது சகோதரன்னு சொல்லக்கூடாது, டெஸ்ட் பேபி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து சொன்னாரு, நான் சிவாஜியோட வளர்ப்பு பிள்ளைன்னு. சிவாஜி பேரை வந்த உடனே கெடுத்தாரு அவரோட பேச்சுல. இன்னொன்னு என்னன்னா, அவங்களோட கூட்டத்துல பெண்களோட ஆதரவு, அமோக ஆதரவுல வந்து எங்களோட தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுவாரு. அந்த கூட்டத்துல நல்லா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லேடி தான் உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு எங்களோட தளபதி பேரை சொன்ன உடனே எவ்வளவு பெண்கள் கூட்டம் இருக்கீங்க நீங்க பாருங்க. முன்னாடி இருக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறாங்க. இதுதான் அந்த தளபதி அப்படின்னு சொன்ன உடனே வரக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கைக்கு உண்டான பாத்திரம். உனக்கு மரியாதையும் கிடையாது, ஒரு இளவும் தெரியாது. ஆனா நான் எதுக்கு என்னோட தளபதி வந்து ரொம்ப அநாகரிகமால யாரையும் பேசக்கூடாது, நம்ம கட்சியில் அப்படி யாரையும் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி 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 எங்களையும் பொறுமை இழக்க வச்சுட்டாங்க நம்மளோட எதிர்கட்சி தோழர்கள். எதிர்கட்சின்னு சொன்னது வந்து நாங்க வரக்கூடிய 2026 தேர்தலில் உறுதியா கண்டிப்பா ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறதுல நாங்க தெளிவா இருக்கோம். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு டிஎம்கே வீட்லயும் எங்களோட ஒரு ஓட்டு இருக்கு. அந்த டிஎம்கே காரனுக்கு தெரியும். ஒவ்வொரு ஏடிஎம்கே வீட்லயும் எங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. அந்த ஏடிஎம்கே கட்சிக்காரனுக்கும் தெரியும். பிஜேபி வீட்லயும் எங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கு கண்டிப்பா. அதனால இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திலையும் எங்களோட தளபதி போயிருக்கிறாரு. நேற்று கூட தோழர் சண்முகம் வந்து சொன்னாங்க, என் பேரை வந்து என்னை வந்து விசர்ஜனத்துக்கு ஓட்டு போட சொல்றான் அப்படிங்கிறது. அப்ப தோழருக்கே அந்த நிலைமைன்னா இருக்கக்கூடிய மித்த எல்லா வீட்டில் உள்ளவங்களுக்கும் என்னென்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. அதனால தமிழக வெற்றி கழகம் வந்து சும்மா சாதாரணமா ஊழல் பண்ணியோ, உங்களை மாதிரி ஊழல் பண்ணியோ, வேற மாதிரி தொழில் செஞ்சியோ நாங்க வரல. நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணி வந்திருக்கிறோம். மக்களுக்கு
நல்லது பண்ணுங்கிறோம்னா உங்களுக்கு நாங்க எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சில அதிபுத்திசாலிகளுக்கு நாங்க நல்லதான் பண்ணியிருக்கிறோம், நாங்க நல்லதான் செஞ்சிருக்கோம்னு உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டாம். எங்களை விரும்பக்கூடிய மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நாங்க என்ன நல்லது பண்ணோங்கிறது தெரியும். அப்போ சில பல கருத்துக்களை நான் இங்க சொல்ல முன் வந்திருக்கிறேன். விலையில்லா விருந்தகம் இதே தென்காசி மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. விலையில்லா நூலகம், விலையில்லா பயிலகம் நடந்துகிட்டு இருக்கு. என்னோட ஒரு தோழி இங்க கூட வந்திருக்கிறாங்க. 100 வருஷமா இலவசமா டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா எஸ்பிசிஐடி சார்களுக்கும் எனக்கும் தெரியும். அதனால நாங்க நல்லதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி ஊழல் செஞ்சு அந்த காசுல நாங்க வருமானம் நடத்துறோங்கிற அந்த ஒரு இது இல்லை எங்கிட்ட. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட நாங்கள் எங்களோட உரையை மறுபடியும் தொடங்குறோம். அதாவது இருக்கக்கூடிய பகுதியில் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நம்மளோட செண்பகவல்லி அணையை சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு ஆனா இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துக்கு கேரளா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலே போதும். என்னதான் கேஸ் போட்டாலும் சரி, 2022 கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் இன்னும் பாத்தீங்கன்னா செண்பகவல்லி ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்களை சிறப்புரை வழங்க வரவேற்கிறோம். பாசத்திற்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய தம்பிகளே தம்பிகளே, திமுகவும் அதற்கு பிறகாக 55 ஆண்டுகள் அதிமுகவும் மாறி மாறி வந்ததுக்கு பெயர் மாற்றத்திற்கான அரசியல் அல்ல. சாமானிய மக்களின் ஒரு வலியை உணர்ந்து ஒரு சாமானிய மக்களின் குரலாக அவனுடைய குரலெல்லாம் எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என்னுடைய குரல் ஓங்கி ஒலிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தன்னுடைய துறையிலிருந்து உச்சபட்சமாக உலக நாடுகளே வியந்து பார்த்த ஒருத்தர் தன்னுடைய துறையை துச்சமென தூக்கி போட்டுவிட்டு சாமானிய மக்களின் குரலாக இன்னைக்கு தமிழகம் முழுக்க நிற்கிறார்னா இதுதான் தலைவர் தளபதி அவர்கள். இன்னைக்கு 234 தொகுதிகளிலும் சகோதரர் மாரியப்பனை போன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை 130க்கும் மேற்பட்ட மாவட்ட கழக செயலாளர்களை உருவாக்கி இப்ப தம்பி சொன்னாரு, எல்லா இடத்திலும் பின்தங்கிய சமூகமாக என்னுடைய சிறுபான்மை சமூகத்தை இந்த திராவிட கட்சிகள் மாற்றி வைத்த போதும் நான் இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சம உரிமையை கொடுத்து இன்னைக்கு நிற்கக்கூடியது தலைவர் தளபதியாக தான் இருக்கிறாரு. அதற்காக தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போய் நான் பயணம் செஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு ஓங்கி ஒழிச்சு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுக்கு உளவுத்துறை நல்லா இதை கவனிச்சு சொல்லுங்க. ஏன்னா நீங்க நம்ம என்ன பேசுவோம், ஏதாவது வார்த்தையை விட்டுற மாட்டோமான்றதுல கவனமா இருக்கீங்க. அது ஒருபோதும் எங்களுடைய வலியும் வேதனையும் மட்டும்தான் நான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த விதமான ஆடம்பர பேச்சுக்காகவும் பேசக்கூடியவர்கள் அல்ல. இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணிலும் இந்த மக்களுக்காகவும் மறுக்கப்பட நீதியும் எங்களுடைய வேதனைகளும் வலியும் பேசுவதற்காக தான் இந்த மேடை. அதை புரிஞ்சுக்கங்க. இதை கொண்டு போய் உங்களுடைய ஆட்சியாளர்கள்ட்ட சொல்லுங்க. தமிழகம் முழுக்க இன்னைக்கு மாபெரும் ஒரு மௌன புரட்சி வந்துருச்சு. தலைவர் ஏன் தளபதி அவர்கள் பேசாம இருக்கிறாரு? நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாரு, ஆயுதத்தில் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மௌனம் சொல்லி, அப்பேற்பட்ட மௌனத்தை வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இதை போன்ற 10,000 இளைஞர்களை கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரே தகுதி படைத்த தலைவர் தளபதி மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு அரசியல்வாதி இருக்கான்? எத்தனை கூட்டங்கள் நடத்துவதற்கு காசுகளையும் சாராயத்தையும் சாப்பாட்டையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வேலையில நாங்க எந்த கூட்டம் நடத்தினாலும் குடிச்சிட்டு தான் வருவானு சொல்லுவனுக்கு மத்தியில இங்கு குடித்தவன் ஒருவன் இருக்கானா விரல் விட்டு காட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழக மக்கள் இன்னைக்கு கட்டமைச்சிட்டீங்களா, அரசியல் பட்டுட்டீங்களான்னு கேக்குறீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் சகோதரர் மாரியப்பன் சொன்னாரு, ஒவ்வொரு குழந்தைகளும் சொல்லிக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய வலியும் வேதனையும் இன்னைக்கு பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால்தான் அந்த பத்திரிகையில போட வேண்டிய கட்சியினுடைய இந்த பத்திரிகை புகைப்படம் மாறி தமிழகத்தினுடைய தலைவர் தளபதி என்ற மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. எல்லா வீடுகளிலும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்படிதான் இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சியும் எழுச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறார்.
இதற்காக தான் நாங்க உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக தான் எல்லா இடங்களிலும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எந்த பிரதிபலனும் பார்க்காமல், எதிர்பார்க்காமல் என்னுடைய சமுதாயம் எப்படி இந்த 75 ஆண்டுகள் இந்த சுதந்திர இந்தியாவில் நாதியற்ற சமூகமே கிடக்குதோ அந்த சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியா தான் நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அல்ஹாஜ் பழனி பாபா அவர்கள் சொன்னார்களே, நாளைக்கு நான் விதைத்துட்டு தான் போறேன், விதைகள்ல ஏதோ ஒண்ணு முளைக்கும், பல ஆயிரக்கணக்கான விதைகள் மரமாகும் அப்படின்னு. அப்பேற்பட்ட விதைகள்ல நானும் ஒருத்தன். அவர் அன்னைக்கு விதைச்சிட்டு போனதுலதான் இன்னைக்கு தலைவர் தளபதியுடைய கரங்களை பிரிச்சு இந்த சமுதாயத்துக்கு மீண்டும் ஒரு நிலையம் இருக்கிறதா அப்படின்றதுக்காக பேசுறதுக்காக வந்தவன் தான் நான். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு 5% ஓட்டு இடஒதுக்கீடு தராங்க. அதை உடனடியாக ஆளக்கூடிய இருந்த 5% இடஒதுக்கீடு ஆளக்கூடிய பாஜக அரசு எந்த அறிவிப்பும் இல்லாம ரத்து செய்யுது. இங்க 3.5% இருக்கு. ஆனால் இதுக்கு இங்க இருக்கக்கூடிய முதல்வர் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு பதிவு போடுறாரு. எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் உடனே அவருக்கு வாழ்த்து சொல்றாங்க. இந்த இடத்துலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இங்க 3.5% இடஒதுக்கீடு வாங்குவதற்காக என்னை போன்ற எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் உழைத்தார்கள். அதற்கெல்லாம் தட்டிய கதவு திறக்கலன்னு கதவை உடைக்கப்பட்டு உள்ஒதுக்கீடாக தான் 3.5% இடஒதுக்கீடையே இந்த சமுதாயத்துக்கு வாங்கி தர முடிஞ்சிருக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இன்னைக்கு 5% நீ மறுத்துட்ட உடனே இந்த சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவல் என்ற ஒரு நடிப்புல தலைவர் தளபதி அவர்கள் நடிப்பை விட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆனால் அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவன அரசியல் இருந்தவங்க இன்னைக்கு நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டாலின் உள்பட. மகன் தான் நடிகர்னு பார்த்தா அப்பா அதை விட சிறந்த நடிகரா இருக்கிறார். அப்பேற்பட்ட சமுதாயத்துக்கு இந்த இடஒதுக்கீடை பத்தி இன்னைக்கு உங்களுக்கு என்ன பார்வை இருக்குதுன்னு கேட்கிறேன். என்னுடைய சமூகத்தினுடைய வலி என்ன, வேதனை என்ன, என்னுடைய சமுதாயத்தினுடைய பிரதித்துவம் என்ன, இந்த மண்ணுல தமிழக மக்கள்ல இந்த மண்ணுல ரத்தமே சிந்தி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததில்ல மிகப்பெரிய பங்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு உண்டு. தன்னுடைய சொத்துக்களையும் அத்தனையுமே உயிர்களும் உடைமைகளையும் இழந்த போதும் இந்த நாட்டை விட்டு இது எங்களுடைய நாடு அப்படின்னு நின்னாரு. அதுக்கு தான் பழனி பாபா அவர்கள் சொன்னார், அரேபியாவிலிருந்து வந்த அவர்கள் அல்ல நாங்கள், இந்த மக்கள், இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள், நாங்கள் இஸ்லாத்தை தான் நாங்கள் இறக்குமதி செய்தோமே தவிர நாங்கள் இந்த பூர்வ குடியின் மக்கள், மன்னர்கள், இங்க இருக்கக்கூடியவர்களுடைய தொப்புள் கொடி உறவுகள்னு சொன்னாரு. அப்பேற்பட்டவர்களுடைய வலியும் வேதனையும் புரிஞ்சிக்காத இந்த திமுக அரசு இன்னைக்கு பேசுது இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடை பத்தி. எத்தனை எம்எல்ஏ கொடுத்துட்ட உங்களுடைய கட்சியில? எத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு என்ன கொடுத்துட்டீங்க? கூட்டணி கட்சியை சார்ந்த சகோதரர்கள் இன்னைக்கு போறாங்க, நாங்க 5 சீட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரைட், அல்ஹம்துலில்லாஹ், நீங்க வாங்குங்க 5 சீட்டை. இந்த பக்கம் இன்னொரு கட்சி, நாங்க 5 சீட்டு வாங்கிடுவோம், வாங்குங்க, பிரதித்துவம் இருக்கு, 20-21 சீட்டுகள் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி பேசுறோம். ஆனால் போன இடத்துல ஏற்கனவே 3 சீட்டு கொடுத்தவர்களையும் ஒன்ன புடிங்க 2, ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்ததுல 2, நீங்க அத்தனை பேரும் திமுக சின்னத்துல தான் போட்டியிடணும்னு தங்களுடைய கொள்கையையும் புடுங்கி கோட்பாடுகளையும் அழிச்சு திமுக சின்னத்துல தான் நீங்க உங்களுக்கு வாக்கு, திமுக சின்னம் தான், நீங்க திமுகவுடைய பிரதிநிதியா தான் இருக்க முடியும்ன்றத ஒரு அடிமைத்தனமா RSS அஜெண்டா படி நடக்கக்கூடிய பாஜகவை கேவலமாக செய்வதுதான் இந்த திமுகவாக இருக்குதுன்னா இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் இன்னும் இந்த சமுதாய மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதற்கு போய் திமுக கிட்ட மண்டிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெட்கமா இல்லையான்னு கேட்கிறேன். இததான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்களா? இதுதான் இந்த மக்களுடைய இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெட்கையா இருக்குதா? அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது யாரா இருக்கிறீங்க? இந்த சமூகத்தினுடைய தலைவர்களாக இருக்கீங்க. இளமை காலங்களை எத்தனை நாட்கள் சிறையில கழிச்சவர்கள் இஸ்லாமியர்களா உங்களுடைய இளைஞர்களாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சமுதாய தலைவர்கள் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் 5 சீட்டு வேண்டாம், 2 சீட்டு போதும், ஆனால் நாங்க திமுக கூட்டணியிலே தொடர்றோம். ஏன்? பாஜக வந்துடும். இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தான் இந்த மக்களையும் மண்ணையும் அடிமைப்பட்ட சமூகத்தையும் பாஜக வந்துரும் சொல்லி நீங்க தொடர்ச்சியாக ஏமாத்திக்கிட்டே இருக்க போறீங்கன்னா அப்பேற்பட்ட பாஜக நாங்க பார்ப்பதற்கு தயாராக இருக்கோம். இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தலைவராக நிற்கிறார் தலைவர் தளபதினு சொல்றோம். நாங்க பார்ப்போம் எப்பேற்பட்ட கும்பம் வரீங்க. எங்களுடைய சமுதாய மக்களுடைய நிலை என்னன்றதை பேசுறதுக்கு, எங்களுடைய குரல் என்னன்றதை கேட்பதற்கு கூட உங்களுக்கு அருகதை இல்லையா? நீங்கள் எப்படி இந்த சமூகத்தினுடைய பாதுகாவலரா இருப்பீங்கன்னு கேட்கிறேன்.
திருச்சியில கனிம வளத்தை எதிர்த்து ஒரு சகோதரன் பேசுற ஜாகிர் ஹுசேன் சொல்லக்கூடிய சகோதரன் அதே கனிம வள லாரியில ஏத்தி படுகொலை செய்யப்படுறான். கொலை வழக்காக பதிவு செய்யப்படுகிறது, திட்டமிட்டு கொலை செய்யப்படுறது, விபத்து வழக்காக பதிவு செய்யப்படுது. ஆனால் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் கைகட்டி வாய் மூடி திமுக மன்றத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? நாளைக்கு ஓட்டு கேட்டு இந்த சிறுபான்மை மக்கள் முன்னாடி வந்து எப்படி நிக்க போறீங்க? இந்த தமிழக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எப்படி எடுத்துட்டு வர போறீங்கன்னு கேட்கிறேன். இங்க திருநெல்வேலியில காலையில சுபுதொழுகைக்கு போன ஒரு சகோதரனை பள்ளிவாசல் வாசல்லே வெட்டி கொல்லப்படுறார். இங்க வேலூர்ல கஞ்சாவை எதிர்த்து ஒரு சகோதரன் போராடுறான், அங்க விற்க கூடாதுன்னு போராடுறான். அந்த சகோதரன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டானே. இன்னைக்கு 7 ஆண்டுகள் உருண்டோடிடுச்சு. அந்த சகோதரனுக்கு நியாயம் கேட்பதற்கு எந்த சமுதாயத்தோட தயாரா இருக்கிறான்? இந்த திமுக அதுக்கு பதில் சொல்லுமா? இன்னுமாடா நீங்க சமுதாயத்தினுடைய பெயரை சொல்லி வாங்கி பிழைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, தின்றீங்களே. இதுதான் உங்களுடைய கடமையும் கோட்பாடுமாக இருக்குதா? இதுதான் நீங்கள் ஏத்துக்கிட்ட மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குதா? எந்த சமூகத்தில் விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுதம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட விழிப்புணர்வு உள்ள சமுதாயத்தையும் இளைஞர்களையும் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க கட்டமைச்சிட்டாரு. நீங்க இனி எந்த சமுதாயத்தினுடைய பெயர் சொல்லி ஏமாற்ற முடியாது. பாஜக வந்துடும், RSS வாங்கடா பார்ப்போம் சொல்றேன். இன்னைக்கு பின்னாடி 1.5 கோடி தமிழக வெற்றி கழகத்துடைய தம்பிகளும் தங்கைகளும் எனக்காக வந்து நிற்பதற்கு தயாராக இருக்கிறார். இதை சொல்வதற்கு திமுக இருக்கானா? நான் பேசுவேன். 2 பேரும் மாறி மாறி என்னுடைய சமுதாயத்தை ரோட்ல நிறுத்திட்டு போயிட்டீங்க. அத பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கம் இல்ல. அதை கேட்பதற்கு, தட்டி கேட்பதற்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களுக்கு ரோசம் இல்லை. கொடுக்கக்கூடிய சீட்டுக்கு அடிமைத்தனமாக போய் உட்கார்ந்துகிட்டு 1 சீட்டு 2 சீட்டு இப்படியா நீங்க பிச்சை எடுப்பீங்க? அப்படிதான் என் சமுதாயத்தை நீ பாதுகாக்கணும்னா இங்க யூபியில யோகி ஆதித்யநாத் நடத்துறானே அந்த மாதிரி ஒரு அரசு நடந்துட்டு போகுதுன்னு படைத்த ரப்ப அனைத்தையும் பார்த்துட்டு போறான்னு சொல்லி விட்டுட்டு போயிருவோமே. இதுக்கு எதுக்கு நீங்க சமூக நீதியினுடைய பாதுகாவலனா கலட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். கோவை மாநகர்ல புனிதமிக்க மாதம் இந்த அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 30 நாட்கள் நோன்பு நோக்கக்கூடிய மாதம். எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடியவனும் வறுமையினுடைய கோட்பாடுகள் என்ன என்பதை அறிவதற்காக நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்தது 5 கடமைகளில் இதுவும் ஒன்று. அப்பேற்பட்ட ரமலான் மாதத்துல ஒரு பள்ளிவாசல்ல காரமடையில கோயம்புத்தூர்ல கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நோன்பு கட்சி நோம்பாளிகளுக்கு கொடுப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களுமே வாங்கியிருப்பீங்க. எல்லாருமே வந்து எல்லா பள்ளிவாசல்லையும் அது சமத்துவமா தான் எல்லாருக்குமே கொடுக்கப்படுது. கஞ்சி காய்ச்சக்கூடாதுன்னு நிறுத்தி அங்க ஒரு ஆய்வாளர் வந்து நிறுத்துறாரு. அது வந்து செய்தி ஆகுது. இங்க ஒரே ஒரு இஸ்லாமிய தலைவர் பேசியிருப்பானா சொல்லுங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேடைகள்ல மட்டும்தான் முழங்கப்பட்டது இந்த விஷயம். நீங்க கூட்டணி கட்சிகள் இருந்தா வாழப்பழந்து பேச வேண்டியதானே, தலையில வந்து போராட வேண்டியதானே. ஏன் மறுக்கப்படுது அவங்களுக்கான உரிமைகள்னு கேட்கிறேன். அப்ப நீங்க இன்னும் எதை நோக்கி இந்த சமுதாயத்தை நீங்க தள்ளிக்கிட்டு போக போறீங்கன்னு கேட்கிறேன். அரசு ஊழியர்களுக்காக பேச போறீங்களா? கடந்த காலங்களில் இந்த 9 அம்ச கோரிக்கைகள் என்னாச்சு? 2 அரசாங்கத்தையும் கேட்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் 2 கட்சியிலுமே இருந்திருப்பீங்க. திமுக அண்ணா திமுக மானம் உள்ளவன் நிச்சயமா நீ இருக்க மாட்ட. தலைவர் தளபதி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மானம் இருந்தா நீ தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் வந்து இருக்க முடியும். இருந்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் காவல்துறை உங்களுக்காகவும் சேர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா மட்டும்தான் இருக்கும். அன்னைக்கும் போராடுவோம், இன்னைக்கும் போராடுவோம். அதுல மாற்று கருத்து இல்ல. கருத்தியல் ரீதியா வரும்போது முரண்பட்ட கருத்துக்கள் தான் பேசுவோம். மேடை போடக்கூடாது, சேர் போடக்கூடாதுன்னா ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்பேற்பட்ட இழுக்கு நிலை அப்படின்னா மாரியப்பன் அவர்களுக்கு மட்டுமில்ல, இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சகோதரருக்கு சொல்றேன். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சீங்கல்ல காசு, அதுல 100 ரூபாயும் 50 ரூபாயும் போட்டுதான் இந்த மேடை போட்டிருக்கு. இதை பார்த்துதான் அவங்களுக்கு பயம் வந்துகிட்டு இருக்குது. இங்க யாரும் கொள்ளடிச்ச காசுல இங்க வந்து மேடையும் மைக்கும் போட்டு பேசல. அதனால்தான் எங்களுடைய பேச்சுக்களுக்கு வீரியம் அதிகமா இருக்குது. கும்பல் தான் இந்த திமுக கும்பல்.
வரக்கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டம் வருமா? வந்த கூட்டம்லாம் அது கூட்டமும் இல்ல, ஓட்டம் இல்லடா. உனக்கு வைக்கப்பட்டிருக்க வேட்டு 75 ஆண்டுகளுடைய வரலாற்றை மாற்றி அமைத்த தலைவர் தளபதி அவர்கள் தான். அந்த வேட்டு சட்டம் உனக்கு கேட்க போகுது 2026 இந்த பொது தேர்தல்ல. கவனமா இருந்துக்கங்க. 234 தொகுதியில் யார் வேட்பாளர் யாரா வேணா இருப்பாரு, அது தலைவர் தளபதியினுடைய முகமா இருக்கும். தலைவர் தளபதி தான் 234 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினரா நிக்க போறாரு. நாளைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தலைவர் தளபதி அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். விஜய் என்னும் நான் என்ற குரல் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில ஓங்கி ஒலிக்க போகுது. அங்க இருக்கக்கூடிய கொடி ஏறதான் போகுது, அதுல மாற்று கருத்தே இல்லை. நீ இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு இருக்கக்கூடியதுல எத்தனை மாவட்ட செயலாளர்கள், எத்தனை மாநில நிர்வாகிகள், என்னை போன்ற எத்தனை சகோதரர்களை இன்னைக்கு மாநிலத்தில் பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தயார் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இருக்கக்கூடிய மாவட்டம், பகுதி, ஒன்றியம், நகரம், கிளைக்கழகம் வரைக்கும் இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரதித்துவம் கொடுக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வேற யாராவது இருந்தா சமூக நீதி பாதுகாவலர்களை திமுக அரசு, அண்ணா திமுக அரசு வந்து சொல்லுங்க, இங்க வந்து நான் மாத்திக்கிறேன். இப்பவே சொல்றதுக்கு யோகியதை இருக்கா உங்களுக்கு? எத்தனை இடத்துல மாவட்ட செயலாளர் கொடுத்தது, எத்தனை சட்டமன்ற உறுப்பினரை கொடுத்தீங்க? மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? ஓட்டு பொறுக்கிகளா இருக்கீங்களா? எங்களுடைய ஓட்டுகளை, இந்த சமுதாயத்தினுடைய வாக்குகளை மட்டும் பொறுக்கிட்டு போறது இருக்கு. இதுக்கெல்லாம் மாற்றாதான் இந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாதான் எளிய வீட்டு மகன்களை, பிள்ளைகளை, மன்னராட்சி முறையை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சாதாரண சாமானிய மக்கள் இன்னைக்கு உங்களை தலைமை நடத்தியிருக்கிறார். இங்க பேசிட்டு போனானே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவன் அக்கா, தங்கச்சி, அம்மா, பிள்ளைங்க முன்னாடி அவன் பேசுவானா? அவன் பேச்ச போட்டு கேட்க முடியுமா? இருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேச்ச இந்த தொட்டில தூங்கக்கூடிய குழந்தைகள் கூட போய் கேட்கும். அவ்வளவு கண்ணியமாக பேசுவதற்காக தயார் செய்யப்பட்டவர் தலைவர் தளபதியினுடைய மூலமா. இங்க இருக்கக்கூடிய என் தங்கச்சி பேசுற கேத்ரினா பாண்டியன் எங்கேயாவது ஒரு இடத்துல தவறாவோ இல்ல ஆபாசமாவோ இல்ல என்னுடைய சகோதரர் PhD முடிச்சுட்டு மாதியார் வேலைய வேணான்னு சொல்லிட்டு மாற்றம் வரணும் அப்படின்னு வந்து நிற்கக்கூடியதுல இங்க இவரும் ஒருத்தர் பேராசிரியர், டாக்டரேட். உங்களை மாதிரி சாராயத்துக்கு விலை போகக்கூடிய கூட்டம் இல்லடா இந்த கூட்டம். மாற்றத்தை கொண்டு வரணும் உணர்வுபூர்வமாக வந்து நிற்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளை ஒன்று திரட்டி நிறுத்தக்கூடிய, எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு வராரா வராரா வராரா, வரவே வேணாம் தலைவா, நான் பாத்துக்கிறேன், நீ இரு அப்படின்னு சொல்லி தலைவனை இன்னைக்கு அண்ணன் பாசத்தோடு அழைக்கக்கூடிய ஒரே கூட்டம் இந்த தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அப்பேற்பட்ட ஒரு அண்ணனை நாங்க எடுத்திருக்கிறோம். நீ வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, உன்னை யாராவது அடிச்சாங்கன்னா அவன் பேசுறதுக்கு அவரே ஒரு மறுப்பு வீடியோ, ஒரு திமுக காரன் உண்மை உள்ளவன் இருந்தா பேசினா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு போட்டிருக்கணுமா இல்லையா? கண்ணியம் காக்கப்படணும். அப்ப நீ என்னத்த கண்ணியத்தை சொல்ல போற? இதற்கு முன்னாடி சிறுபான்மை மக்களை கடந்த முறை நோன்புக்கு இருக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சியை தலைவர் தளபதி அவர்கள் நடத்தும் போது விமர்சனம் பண்ணானா இல்லையா? எச்எஸ் சொல்லி. அப்ப இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சூடு, சொரண, மானம் ஏதாச்சும் இருந்ததுன்னா உடனே கூட்டணியை விட்டு வெளில வந்து நின்று ரோட்ல நின்று போராடி இருக்காங்களாமா. நம்மளுடைய சமுதாயத்தை இப்படி இழிவுபடுத்திட்டாங்க. அப்பேற்பட்ட சமுதாயத்துக்கு வக்பு போராட்டத்தில் ஒரு பிரச்சனை. ஆனால் வக்பு பிரச்சனைனா என்னன்னே தெரியாம தமிழ்நாடு முழுக்க நின்னுங்க தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் தான் போராட்ட களத்தை தமிழ்நாடு முழுக்க ஒரே 24 மணி நேரத்தில் கட்டியமைச்சது தமிழக வெற்றி கழகம் தான். சொல்வதற்கு ஒரு தகுதி இருக்கணும், ஒரு திராணி இருக்கணும், சூடு சொரணை ஏதாச்சும் இருக்கணும். அது அத்தனைக்கும் சொந்தக்காரன் தமிழக வெற்றி கழகத்துக்காரன் மட்டும்தான். இங்க வைக்கக்கூடிய பேனரை பார்த்து பதட்டம். ஏன்னா நீ உழைச்சி சம்பாதிச்சிருக்கப்ப அவன் பார்த்து பயப்படதானே செய்வான். அவன் கோடி கோடியா, ஆயிரமா, பல லட்சங்களா கொள்ளையடிச்சவன் உன் பேனரை பார்த்து பயப்படதான் செய்வான். நீ வச்சினா இந்த கொடியை பார்த்து பயப்படதான் செய்வான். இந்த மேடையை பார்த்து பயப்படதான் செய்வான். அவனை போன்ற ஆடம்பர கார்கள் நீங்க வரல, அவனை போல சொகுசு மாளிகைகள் கட்டி நீங்க வாழல. அன்னாடம் உங்களுடைய புலப்புகளை தேடி போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு புரட்சி எங்க இருக்கோ மலர்ச்சி அங்கதான் சொல்றாரு அம்பேத்கர் அவர்கள். அப்பேற்பட்ட புரட்சியை இந்த மண்ணில் இன்னைக்கு கொண்டு வந்து விதைச்சிருக்கிறது தலைவர் தளபதி மட்டும்தான்.
மேலும் மேலும் மாடி மாடியா கட்டுறாங்க. உழைக்கின்ற தொழிலாளர் தோழர்கள், விவசாயிகள், சிறு வியாபாரிகள் நாள்தோறும் எப்படி இந்த வாழ்க்கையை நகர்த்துன்னு தெரியாம இருக்காங்க. இந்த மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இவர்களுக்கு ஓசில எப்படி பஸ்ல ஓசியா 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி போக முடியாத அளவிற்கு எங்களை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னா அதுக்கு வெக்கப்படணும் சார், வெக்கப்படணும், வேதனைப்படணும். அதுவும் நம்ம கண்டக்டர் டிரைவர் அவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்குது. என்னமா ஓசி பஸ்ஸா, ஓசியில வரீங்களா, பிறகு வந்து அடுத்த பஸ் ஏறிக்கோங்க, அது மகளிர் வீடியோ போட்டிருக்கு. என்ன ஓசி டிக்கெட்டா? அது அமைச்சர் பெருமக்கள் இந்த ஆட்சியில மாதிரி சாரி திமிர் பிடிச்ச அமைச்சர்கள் எங்கேயுமே பார்க்கல. பள்ளிக்கல்வித்துறை பாழாகி போய் கிடக்குது. நகராட்சி துறையில வந்து கோடி கோடியா ஊழல் செஞ்சிருக்கிற அமைச்சர் நேரு மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. பஸ் எல்லாம் வந்து புதுசு புதுசா வாங்குறாங்க. அதுக்கான விலை என்னன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் விலையோட மிக அதிகமா இருக்குது. எதை பத்தியுமே மக்களுக்கு கவலை கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 2000 ரூபாய் கொடுப்பாங்க, வாங்கிட்டு ஓட்டு போட்டலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்க பெற்றோர்களே, தாய்மார்களே, பெண்களே. அடுத்து வரக்கூடிய நம்முடைய எதிர்கால சந்ததியினர்கள் ஒரு பத்திரமான, வளமான, பாதுகாப்பான ஒரு மாநிலத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்கள் வெற்றி தலைவர் ஆனால் விஜயகாந்த் ஆதரிக்கிறீர்களே தவிர மீண்டும் 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 இவர்களுக்கு 5 வருஷம், சூரியனுக்கு 5 வருஷம், ரெட்டலைக்கு மறுபடியும் 5 வருஷம். இவன் நல்லா இல்ல அதனால அவனுக்கு போட்டோம், அவன் நல்லா இல்ல மறுபடியும் இவனுக்கு போட்டோம், இவன் நல்லா இல்ல மறுபடியும் இவனுக்கு போட்டோம். இப்படி மாத்தி 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 யார் வர வேண்டும் என்று ஓட்டு போடுறத விட யார் வரக்கூடாது என்று ஓட்டு போட்டு நீங்க என்ன கண்டிக்க? நான் கேட்கிறேன், எல்லாமே சென்னையில போய் ஒரு பொங்கல், ஒரு தீபாவளி சென்னையே காலியாயிருது. சென்னையே காலியாயிருது. ஏன் காலியாகுது? இங்க படிச்சு முடிச்சு யாருக்கு இங்க வேலை கிடையாது. ஏன் திருநெல்வேலியில, தூத்துக்குடியில இங்க வந்து ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வரக்கூடாதா? எல்லாம் சென்னையில கொண்டு வராங்க. பரவலாக்கம், வேலை வாய்ப்பு, பொதுத்துறை நிறுவனங்கள் எதுவும் கிடையாது. டாஸ்மாக் மூடுறேன்னு சொல்லிட்டு வரும்போது தம்பி காமிச்சாரு. தனியார் டாஸ்மாக் மனநகர் மன்றங்கள் வந்திருக்காங்க இல்லையா? ஏன் இதை பார்த்து நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை படிப்படியாக குறைப்போம் சொல்லிட்டு இப்போது படிப்படியாக தனியார் மனநகர் மன்றங்களை ஆரம்பிக்கக்கூடிய திமுகவை பார்த்து இதுக்கு ஏன் கேவல மாட்டேங்குது? அதனால இந்த தலைவர்களை தீய சக்தின்னு சொல்றாங்க. எவ்வளவு கேவலமா இருக்குது அவங்களுடைய. எல்லாரும் போராடுறாங்க. நபிகள் நாயகம் கூறினார், உழைத்தவனுக்கு கூலிகள் அவன் வேர்வை காயும் கூறு அப்படின்னு சொல்லி. அரசூழியர்கள் போராடுறது எதற்காக போராடுறாங்க? செவிலியர்கள் எதற்காக போராடுறாங்க? அங்கன்வாடி தொழிலாளர்கள் எதற்காக போராடுறாங்க? இடைவெளி ஆசிரியர்கள் எதற்காக போராடுறாங்க? பிஎஸ்சி போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு விட்ட பிறகு எதற்காக போராடுறாங்க? எல்லா சொற்ப பணத்திற்காக. அந்த பணத்தை கொடுப்பதற்கு பணம் இல்லை, நிதி இல்லை என்று கூறிக்கொண்டு ஒரே நாள்ல காலையில 6000 கோடி ரூபாய் உன்னால எப்படி ரிலீஸ் பண்ண முடியுது? எங்க இருந்துச்சு பணம்? எடப்பாடியார் ஆட்சியை முடிக்கின்ற போது 4 லட்சம் கோடியை கடனாக வைத்திருந்த தமிழ்நாட்டின் மீது நீங்க நல்ல திறமையுள்ள ஒரு அரசாங்கமாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? அந்த 4 லட்சம் கோடி கடனை அடைத்து நீங்கள் எக்ஸ்ட்ராக ரிசர்வ் வச்சுக்கணுமா இல்லையா? அதுதான் நல்ல ஆட்சிக்கு ஆகு. ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டுகள் 6 லட்சம் ரூபாய் கடனை தமிழ்நாட்டின் மீது சுமத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடனாக 10 லட்சம் கோடி கடனை சுமத்திருக்கிறார் என்று சொன்னா இதை தட்டி கேட்கக்கூடாதா? சும்மா வந்து ஏதோ வந்த போராட்டம் வந்து அரசுக்கு வரல. எங்கள் தலைவர் சந்திப்பது அரசியல் புரட்சி, அரசியல் மறுமலர்ச்சி. வீட்டில் 7 மணி 8 மணிக்கு நாடகம் பார்த்துக் கொண்டிருந்த பெண்களை இன்றைக்கு அரசியல் பொதுக்கூட்டத்தில் வந்து அமர்ந்த கட்சி யாரு? சும்மா அரசியல் அனாவரியம், அரசியல் ஆபத்தானது, அரசியல் ஆடம்பரமான சொல்லி அரசுக்குள்ள எளிய மக்களை, நல்லவர்களை, புதியவர்களை, இளைஞர்களை, படித்தவர்களை, ஊழல் கரையாதவர்களை வரவிடாமல் செய்து அவங்க எப்படி சென்னையில, கோட்டையில மீண்டும் மீண்டும் கலைஞர் குழுமமே அவங்க முதலமைச்சராக வந்ததோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒவ்வொரு குட்டி சமூகத்தை உருவாக்கிச்சுன்னா இந்த பண்ணையார் தளத்தை முடிவுரை எழுதுவதற்காகத்தான் எங்கள் தலைவர் வந்திருக்கிறார். இன்னும் அதிகத்தில் ஏன் கட்டிட்டு இருக்கிறோம்? ஒரு தொண்டர் காசு கொடுத்துறாங்க, கூட்டு வரல. பிரியாணி வாங்கி தரணும்னு சொல்லி யாரையும் கூப்பிடல. கோட்டை வாங்கி தரணும்னு சொல்லி யாரையும் சொல்லல. எப்படி இவ்வளவு பெண்கள் 9 மணிக்கு அவ்வளவு பேர் எப்படி உட்கார்ந்துருக்காங்க? இந்த நாட்டை திருத்துவதற்கு, காப்பாற்றுவதற்கு யாராவது ஒருத்தர் நல்லவர் வந்துட மாட்டாங்கன்னா அந்த நல்லவர் தான் நம்முடைய வெற்றி பெயர் விஜய் என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம். 49 வயசுல கட்சி ஆரம்பிக்கின்றது. 49 வயசுல இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் அதிகமான வசூலை தரக்கூடிய திரைப்படங்களை நடித்துக் கொண்டது உச்ச நடிகர். ஒரு படத்திற்கு 200 கோடி 250 கோடி படத்தை முதல் நாள் ஒத்துக்கொண்டு சொன்ன உடனே வியாபாரம் ஆயிரும். அவ்வளவு பெரிய வாய்ப்புள்ள ஒரு சிறந்த ஆக சிறந்த நடிகர் 49 வயதில் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த மண்ணில் மக்களுக்கு நல்ல செய்யணும்னு யாரையாவது ஒருத்தா சொல்ல முடியுமா? இன்னும் 20 ஆண்டுகள் நடிக்கலாம், 10,000 கோடி சொத்துக்களை சம்பாதிக்கலாம்.
ஆனால் பணம் தேவையில்லை, புகழ் தேவையில்லை. இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு அரசியலை கொடுக்க வேண்டும், இவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே இடத்தோடு எங்களுக்கு போன்ற இளைஞர்கள் இந்த அரசுக்கு கொண்டு வந்தாங்க சொன்னா இதுதான் அரசியல் வளர்ச்சி. இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? எங்களுக்கு நீங்க கை கொடுக்காம நீங்க வேற யாருக்கு கை கொடுக்க போறீங்க? எங்களோட நீங்க இருங்க, உங்களோட நாங்க இருக்கிறோம். எனக்கு நல்லா தெரியும். மாரிப்பை பத்தி இன்னும் வார்த்தை சொல்லணும். தென்காசியில் 5 சட்டமன்ற தொகுதிகள், தென்காசி, கடலநல்லூர், ஆலங்குளம், வாசநல்லூர், சங்கரங்கோவில். மாரியப்பன் தனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய சமூகம் கிடையாது, அவருடைய சமூகம் வேறு. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய 2 சட்டமன்ற தொகுதிகளும் தனி தொகுதிகள். இது எங்கேயாவது எந்த அரசியல் கட்சியா இருக்குமா? தன்னுடைய கட்டுப்பாட்டில் வாசுதேவன் சங்கரங்கோவில் என்கின்ற 2 தனித்தொகுதிகளை கொடுத்து அவருக்கு மாவட்ட செயலராக ஒரு அட்டவணை சமூகம் அல்லாத ஒரு இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்துட்டோம்னா இதுதான் சமூக நீதி. தான் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியாவிட்டாலும், தான் கிங்காக முடியாவிட்டாலும் 2 பேர கிங்குகளை உருவாக்கக்கூடிய கிங் மக்களாக என் தம்பி உட்கார்ந்துருக்கிறார். தம்பி எல்லாரும் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கும் போது நான் எம்எல்ஏ விரும்பலடா, 2 பேர் நான் எம்எல்ஏ ஆக போறேன். எனக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் தலைவருக்கு 118 சீட்டு தானே வேணும். நாங்க 180 இல்ல, 200 இல்ல, 234 தொகுதிகளாக ஜெயிப்போம். அதுல முதல் 2 தொகுதியா வாசுதேவன் சங்கரங்கள் இருக்கு எனக்கு தெரியும். இது இல்லை எல்லா வீட்லையும் நான் படித்தவன் தவறு செய்தால் போவான் ஐயா என்று போவான் பாரதியார் சொல்றாரு. கோவில்பட்டில் நான் கண்ட காட்சியை நேரில் சொல்றேன். அதிமுக கட்சியை சேர்ந்தவருடைய ஒரு நண்பர் சொல்றாரு, நான் மட்டும்தான் என்னுடைய கட்சிக்கு ஓட்டு போடுவேன், என் மனைவி என்னுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்களே. இது ஒரு கோவில்பட்டியில் மட்டுமில்ல, எல்லா ஊரிலும் நடக்குது. என்ன கேட்கிறாங்க? அதிமுக ஒண்ணுமே இல்ல, அதிமுக காலியான பெருங்காய டப்பா. அங்க தலைவர்களும் வந்துட்டாங்க, தொண்டர்களும் வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்பிற்கு அவங்க ரத்தத்திற்கு ஒரு குறிக்கோள் இருக்குன்னு சொன்னா திமுகவை வீழ்த்துறதான். ஆனா கேடு கிட்டவங்க அதிமுக இருந்து திமுக போய் சேர்றான், அவனும் வந்தவெல்லாம் வாங்குறான். திமுக காரங்க மாதிரி பயன்படுத்தி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவங்களை பார்த்து பயப்படாதீங்க. அது அட்டக்கத்தி, வெறும் போலியான பேச்சுக்களை பேசக்கூடிய, பொய்யும் புரட்டும் பேசக்கூடியவர்கள். இல்லைன்னா அதிமுக திட்டமெல்லாம் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அதை விட கொடுமை இப்ப கூட்டணி. புலிக்கு பயந்தவங்களா என் மேல படுத்துக்கணும்னு சொல்லி யார் அந்த பக்கம் தலைவர் சொன்ன மாதிரி தான் அறிவாலயம் பக்கம் வந்து வெயிலுக்கு ஒழுங்கப்படாத கூட்டணி தான். நீ என்ன கூட்டணி வச்சிருக்கிற? காசை கொடுத்து மிரட்டி, அவங்க பாஜக மிரட்டி வழக்குகளை காண்பித்து கூட்டணி சேர்க்கிறாங்கன்னா இவங்க காசை கொடுத்து கூட்டணி சேர்க்கிறாங்க. நீ 10 கட்சி இல்ல, 15 கட்சி இல்ல, 20 கட்சி இல்ல, நீ புதுசா கட்சி தெரிஞ்சு அவரெல்லாம் நீ கூட்டணி வைத்துக் கொண்டால் கூட தமிழ்நாட்டில் தனித்து போற்றக்கூடிய ஆற்றல் எங்கள் தலைவருக்கு இருக்கிறது. எங்களுடைய அண்ணன் விஜய் அவருடைய கைகாட்டுகிற இடத்தில் போட்டியிடுவதற்கு நாங்கள் எங்கள் கட்சியில தயாராக இருக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு பல்வேறு வகையான போராட்டங்களுக்கு, குறிப்பா நம்ம தோழர் சொன்னார், நேற்று தமிழ்நாடு முழுக்க விநியோகங்கள் போராடுறாங்க, கேட்பதற்கு ஆள் கிடையாது, நாங்க தான் கேட்கணும். நான் தேர்தல் அறிக்கைக்குள்ள உறுப்பினராக இருக்கிறேன். 12 பேர் கொண்ட கமிட்டியில் தலைவர் போட்டிருந்தார். மதுரை, கடலூர், கோயம்புத்தூர், திருச்சி, சென்னைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 மண்டலங்கள்ல 38 வருவாய் மாவட்டங்களில் மக்களை சந்திச்சோம். மக்கள் எல்லாம் சத்தியம் பண்ணி சொல்றேன், விவசாயிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், சிறு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், இளைஞர்கள், டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க, கௌரவ விருதுகிறார்கள் என எல்லாரும் குறிப்பா சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க உளவுத்துறை சேர்ந்த நண்பர்களே, காவல்துறையில் ஓய்வு பெற்றவர் கூட எங்கள் தளபதியிடம் கோரிக்கை, தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய கோரிக்கை வழங்கி சொன்னாங்கன்னா போலீஸ்காரர்களுக்கு சேர்த்து தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கும் இந்த பாதுகாப்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். காவலர்களுக்காக தனித்தனி வாரியம் அமைத்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றம் செய்யணும் எங்க தலைவர் திட்டத்தில் வச்சுக்காங்க சொல்லிட்டு, இந்த போராட்டம் என்பது இது ஒரு மிகப்பெரிய தேர்தல். சாதாரண 16 தேர்தல் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஒருத்தர் எம்எல்ஏவா வந்தாலே ஒண்ணு கிழிக்க மாட்டாங்க. இல்ல கூட்டணி கட்சி வர ஒரு ஆணையை புடுவாங்க 5 வருஷமா. ஆபீஸே திறக்கலன்னா பாத்துக்கோங்களேன். அதான் மாரியப்பன் கேட்டாங்க எம்எல்ஏ யாரு அப்படின்னு. எனக்கே தெரியாது, அவர் பேரு தான் தெரியும், கூகுள்ல பார்த்தேன். ஆபீஸ்ல ஓபன் பண்ண மாட்டேங்காரு அப்படின்னாரு மாரியப்பன். நேற்று திருவேங்கடம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து தெருமுனை பிரச்சாரம் நடத்தப்பட்டது. அந்த இடத்துல நடத்தின பேரூர் கழக செயலாளர் அங்குள்ள பேரூராட்சியில வேலை பார்த்துட்டு இருக்கவர், அவரை அந்த நிகழ்ச்சி நடத்தினாரு. தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறாருக்காக மறுநாளே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க.
அவ்வளவு பயம் தாவேக்கான இந்த திமுகவுக்கு அவ்வளவு பயம். நீங்க மாசம் அக்கௌண்ட்ல தானே சம்பளம் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களை விடுவமானவங்க சும்மாவே விட மாட்டேன், மேடையா உங்களை நான் திட்டுவேன். இல்ல நீங்க மாசம் அக்கௌண்ட்ல எங்க அண்ணனுக்கு சம்பளம் போட்டு விட்டுட்டு நீங்க கழகத்துல உறுப்பினரா இருக்கிறார் என்பதுக்காக மட்டும் எங்க அண்ணனை வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா தமிழக வெற்றிக்காக ஒரு அரசியலும் நடத்தக்கூடாதா, எந்த ஒரு கட்சிகளும் பேசக்கூடாதா, எந்த தரமுறை பிரச்சாரங்களும் நடத்தக்கூடாதா? இந்த ஒரு மேடை அமைக்கிறதுக்கு எத்தனை போராட்டம், எத்தனை பெர்மிஷன் போராட்டம். காவல் நண்பர்கள் நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலை பார்க்கும் அரசு அப்படிப்பட்டது. காவல் நண்பர்கள் எல்லாரும் நம்ம தாவே காக்குறீங்க. நீங்க போய் பெர்மிஷன் கேளுங்க, எல்லா ஸ்டேஷன்லயும் ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, நடத்திக்கோங்க. நானும் தளபதி ஃபேன் தான், நல்லபடி எல்லா டிஎஸ்பி எல்லா எஸ்பி எல்லா கமிஷனரும் சொல்றது நடத்திக்கோங்க. நானும் தளபதி ஃபேன் தான், வெளியிலையும் தளபதிக்கு தான் ஓட்டு, வெளியே சொல்லாதீங்க, அமைதியா நடத்திக்கோங்க. எதுக்காக? அத்தனை மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரே ஆட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். என்னன்னு கேட்டிருக்கீங்களா? எம்எல்ஏ ஆபீஸே திறக்கல, நீங்க என்ன கேட்க போறீங்க? மயான பாதைக்கு வழி இருக்கா? ஒரு மனிதன் வாழ்ந்து விடலாம், அவன் இல்லாது இருக்கும் போது கொண்டு செல்லும் அந்த பிணத்தை கொண்டு செல்லும் மயான பாதை கூட இந்த தொகுதியில சரியா அமைக்கப்படலையே. பஸ் ஸ்டாண்டு சரி கிடையாது, ரோடு சரி கிடையாது, தாமிரபரணி தண்ணி குடிக்கிறது தர்றது கிடையாது, மக்கள் உப்பு தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவோ நடந்துட்டு இருக்கிறப்போ நீங்க இங்க எம்எல்ஏவா இருந்து உங்க திமுக ஆட்சியில நீங்க கூட்டணி அமைச்சு என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன். இதுல இந்த வருஷமும் 10 கூட்டணி கட்சிகள், தாவேக்காக ஒரு கூட்டணியே இல்ல. எங்களுக்கு மக்கள் கூட்டணி இல்லையா? நாங்க மக்களோட கூட்டணி வைத்திருக்கிறோம். எங்கள் தளபதி மக்களோட கூட்டணி வைத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் மக்களோடு கூட்டணி வைத்து வென்றே தீரும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் ஒரே தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். எப்படி 3 எழுத்து அண்ணா என்னும் மந்திரம் தமிழகத்தை மாற்றியதோ, எப்படி எம்ஜிஆர் என்னும் 3 எழுத்து மந்திரம் தமிழகத்தை மாற்றியதோ, அதே போல் விஜய் என்னும் 3 எழுத்து மந்திரம் கண்டிப்பாக தமிழகத்தை மாற்றும். அதை எந்த மாற்றமும் கிடையாது. வெற்றிக்காக எவ்வளவு நாளும் உழைக்கலாம், ஆனா ஒருத்தங்க தோல்வி பெறணும்னு யாராவது உழைச்சு பார்த்திருக்கீங்களா? எப்படியாவது தாவேக்கா தோத்துறாதான்னு நம்ம ஸ்டாலின் அங்கிள் பாடுற பாடு சம்பத்தனம் சொன்னாப்ல, அங்கிள் தான் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லலாம். நீங்க வேற அங்கிள் தான், எனக்கெல்லாம் ஸ்டாலின் அங்கிள் தான், நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஸ்டாலின் அங்கிள் தான், எது பேர் எதுவும் போட போறீங்கன்னா போட்டுக்கோங்க, ஸ்டாலின் அங்கிள் தான். அங்கிள் வந்து நம்ம அப்பான்னு கூப்பிடணுமா? இந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கிற அந்த குடும்பத்துக்கு என்னுடைய நன்றிகள். போற போக்குல வந்து நின்று பார்த்துட்டு போலாம் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் அப்படியே உட்கார்ந்துட்டீங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம், அதுதான் தாவேக்கா. கவனிச்சுட்டே இருந்தேன், மிக்க நன்றி. அதாவது ஸ்டாலின் அப்பா சொல்றாரு எங்க அப்பான்னு கூப்பிடுங்க. எப்பா உங்க அப்பான்னு கூப்பிடுறியா? பெண்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுக்கிறாங்களோ, பெண்களை யாரு வழி நடத்துறாங்களோ அவங்கதான் அப்பான்னு கூப்பிடுவோம். நீங்க அப்பா கிடையாது, தகர தப்பா. என்னத்த பாதுகாப்பு கொடுத்து கிழிச்சீங்க? பொம்பளை பிள்ளைங்க 6 மணிக்கு மேல நிம்மதியா வெளியில நடமாட முடியுது அவங்க ஆட்சியில. எங்க பார்த்தாலும் ஆணவ கொலைகள், பாலியல் துன்புறுத்தல்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. கஞ்சா பிடிக்கவன பிடினா பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனி படை அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டாலின் அங்கிள் எங்க விஜய் அண்ணனை பார்த்து அதே மாதிரி ஷர்ட் போடுறாரு, அதே மாதிரி பேண்ட் போடுறாரு, அதே மாதிரி ஷூ, அதே மாதிரி ரேம்ப் வாக்கு. நான் நடக்கிற மாதிரி நடக்கிறேன், நீ துண்ட வீசுற மாதிரி வீசு, நான் கேட்ச் பிடிக்க மாதிரி பிடிக்கன்னு 2 பேரும் விட்டுட்டாங்க. இவருக்கு கேட்ச் பிடிக்க தெரியல, பாவம் வயசாகி போச்சா, துண்டு கீழே வந்துட்டு. இந்த அவமானம் தேவையா? எங்க அண்ணன் ஆக முடியுமா? எத்தனை ஏணி வைத்தாலும் எங்க உதயநிதி ஆக முடியுமா? இது தேவையா நான் கேட்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை எடுக்கிறாரு, செல்ஃபி எடுக்கிறாரு. நம்மளுக்கு இது தேவையா? இவங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு, அங்க 4 பேர் டவுசரை கலத்து பேட்டை கலத்திட்டு டவுசரோட போய் டாஸ்மார்க்ல நின்றுட்டு இருக்கான். வாழத்தார பிடிச்சிட்டு தொங்குதான் 2 பேரு வெளியில, சமைக்காத கறிய அண்டாவோட தூக்கிட்டு போயிட்டான். அட பாவிகளா, இதுதான் உங்களது இளைஞரவி மாநாடா நான் கேட்கிறேன். பொங்கலுக்கு 3000 ரூபாய் இவ்வளவு நாளும் கிடையாது. எலெக்ஷன் வரப்போகுதுக்காக பொங்கலுக்கு 3000 ரூபாய். எங்க அண்ணன் மறுநாள் காலையில சேலத்துல பிரச்சாரம் நடத்த போறாரு. பிரச்சாரத்திற்காக எங்கள் அண்ணன் போகிறார் என்று கேள்விப்பட்டவங்க நைட்டோட நைட்டா எல்லா பெண்களோட அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய், 3000 ரூபாய் வந்து 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கிறாராம். உடல்நிலை சரியில்லாம போகும், கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் நீங்க ஃபீஸ் கட்டணும். என்ன பாசம்! இவ்வளவு நாள் இந்த பாசம் எங்க போச்சு? என்ன பாசம் ஸ்டாலின் இருக்கு நம்ம தமிழக பெண்கள் மேல. இதுல 2000 ரூபாய் வந்து கோடை நிதியா,
பழனி தாங்க முடியாம எல்லாரும் ஸ்டெப்ஸ் போட்டுக்கிட்டு வெண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். செவ்வாய் கிரகத்துல வசிச்சுக்கிட்டு இருக்காரான்னு தெரியல ஸ்டாலின். கோடை நீடியா எதியா கோடை காலம் மக்களை ஏமாத்துறதுக்கு பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? இப்படி பொய் சொல்லிதான் திமுக ஆட்சியை அழித்து விட்டீர்கள். பேசி பேசியே வளர்ந்த தலைவர்களின் மத்தியில் பேசாமல் ஒரு புன்னகை விட்டால் போதும். அந்த புன்னகையில நாங்க புரிஞ்சுக்கிடுவோம். எங்க தலைமை என்ன ஒரு கண்ணை காமிச்சா செயல்படுறதற்கு நீங்க ஆயிரம் செயல் வீரர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழக வெற்றி கழகம். தலையில நின்று பாக்குறாங்க, ஏதாவது செஞ்சிட முடியுமா? இன்னும் கொடுப்பாங்க. இன்னைக்கு சேலத்துக்கு 5000 கொடுப்பாங்கல்ல, நாளைக்கு என்ன வேலூர் போனாருன்னா அடுத்த 5000 கொடுப்பாங்க. வேற எங்க போனாருன்னா அடுத்த 5000 50,000 கூட கொடுப்பாங்க. பத்திரமா வாங்கிக்கோங்க. எல்லாம் நம்ம வரிப்பணம். ஓட்ட மட்டும் எதுக்கு போடணும்? விசில் சின்னத்துக்கு பார்த்து போட்டுறணும். நம்ம திட்டு பத்திரமா வாங்கிக்கோங்க. இத்தனை வருஷம் அடிச்ச திட்டம்லாம் மொத்தமா கொடுத்தாங்கன்னா வேண்டாம் மட்டும் சொல்லாதீங்க. நம்ம கட்சியோட துண்டை அணிந்து சென்று வாங்கி கொள்ளுங்கள். நம்ம ஓட்டு போடுறது விசில் சின்னத்துக்கு மட்டும்தான். விசில் ஞாபகம் வருது. குப்பை வண்டி கொண்டு வரது விசில் அடிக்க கூடாதா? ஸ்டேடியத்துல விசில் அடிக்க கூடாதா? வேற எங்க கண்டக்டர் விசில் அடிக்க கூடாதா? சாலினங்க இதெல்லாம் நிப்பாட்டி உங்க வீட்டுல குக்கர்ல விசில் அடிக்கணும். எங்க என்ன இது பண்ணுவீங்க? அப்பவுமே விஜயன ஞாபகம் தானே வரும். உங்க வீட்டுல குக்கர்ல விசில் அடிக்கும் போது விசில் சத்தத்தை கண்டு பயப்படும் நீங்கள். மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற ஊர்ல கடையநல்லூர்ல இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு குடிமகன் முன்னாடி இருந்து சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருந்தாரு. எல்லாம் 145 பார்க்க வேலைன்னா சொன்னேன். ரேட்டை இறக்கிட்டாங்க, 145 கிடையாது அப்படின்னாரு. அப்ப இன்னைக்கு நம்ம தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு மாரியப்பன குவார்டர் ரேட் என்ன அப்படின்னு கேட்டேன். தெரியாது அப்படின்ட்டான். சாதாரண வானத்தின் விலை கூட தெரியாதவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள். ஆனா குடிக்கும் காற்றுக்கும் கோழி பிரியாணிக்கும் 200 ரூபாய்க்கு கூடுதல் கூட்டம் தான் திமுக. எங்கேயாவது நீங்க சாதாரண கூட்டம் கூட்டியிருக்க பார்ப்போம். எங்க தளபதி வருகிறார் என்று சொன்னாலே லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகம். யாரும் நாங்க 1 ரூபாய் கொடுக்க மாட்டோம். எங்க மெசேஜ் போட மாட்டோம். எந்த போன் காலும் பண்ண மாட்டோம். வீடு விடா போய் 200 ரூபாய் கொடுத்து வந்துருங்கன்னு கூட்டு வர மாட்டோம். திருநெல்வேலியில கூட்டு வராங்க. ஸ்டாலின் அங்கிள் வர்றாரு அப்படின்னு சொல்லி பாட்டிலாம் ஏறி பஸ்ல வந்துருது. பாதி தூரம் வந்த பிறகு வேற பஸ்ல ஏறி வீட்டுக்கு போயிருவாங்க துட்ட வாங்கிட்டு. ஸ்டாலினை தர பார்க்க போனா பாக்கலையா அப்படின்னா அவரை யார் தாய் பார்க்க போனா 200 ரூபாய் கொடுத்தான். பிரியாணி பார்சல் கொடுத்தான். வாங்கிட்டு பஸ் ஏறி வீட்டை பார்த்து வந்துட்டேன் அப்படிங்க. அந்த 200 ரூபாயை காமித்து 300 ரூபாயும் 500 ரூபாயும் காமித்து என் தமிழக பெண்களை ஏமாற்றிய காலெல்லாம் முடிஞ்சிட்டு. இந்த கனிமொழி அக்கான்னு ஒருத்தவங்க உண்டு. விதவைகளே இல்லாத தமிழ்நாட்டை நான் உருவாக்குவேன் அப்படின்னாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த அக்காவை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதிகமான விதவைகள் உருவாகிய தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு. தமிழ்நாடு டாஸ்மார்க்குகளாலும் கஞ்சாவாலும் போதையாலும். டாஸ்மார்க்கை ஒழிக்க துப்பில்ல, கஞ்சாவை ஒழிக்க துப்பில்ல, போதைகளை ஒழிக்க துப்பில்ல. தமிழ்நாட்டை 0 ஆக்கிக்கிட்டு இருக்க தமிழக திமுக தமிழக வெற்றி கழகம் 100க்கு 100 வாங்கி வெளியே வரதான். 234 தொகுதிகளில் என் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார். சார்ஜ் கோட்டையிலே ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு எங்க அண்ணன் பதவி ஏற்பு எடுக்கும்போது திமுக அழிந்து போகும். அதோடு திமுக வெளியே வராது. எனக்கா முடிக்கணுமா? அது எப்படி? நீங்க எல்லாம் மட்டும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுவீங்களா? நான் பாட்டுக்கு பாவம் முழுவதும் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஓஹோ, காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? சரி, காவல்துறை எல்லாம் திமுக கிடையாது. இப்படியே சொல்லாதீங்க. அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள். எதிர்மறையான எண்ணங்களை அழித்து நேர்மறையான எண்ணங்களை புகுத்துவதற்கு வந்த ஒரே வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். காமராஜர் இருக்கிறார் இல்லையா, கல்வி தலைவர் காமராஜர். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கூட உள்ள ஒரு நண்பர் போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். காமராஜர் சொன்னாரா, அப்படியா வேலை இருக்கு வர முடியாது, சரி போ இன்னொரு நாள் வரேன், கல்யாணத்துக்கு வர முடியாது இன்னொரு நாள் வரேன் அப்படின்ட்டாராம். அவரும் போய் கல்யாணம் நடத்தி வைத்த பிள்ளைக்கு சாயந்தரம் எதிர்பார்க்காத நேரத்தில் காமராஜர் போய் கல்யாண வீட்டுல நிற்கிறாராம். அவருக்கு என்ன பண்ணவே தெரியலையா, முதலமைச்சர் வந்திருக்காரு அப்படின்னு அவசரமா ஓடுவாரு, அதுதான் எடுக்காரு. காமராஜர் சொன்னாரா, பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க தான் வந்தேன், நான் போயிட்டு வரேன். ஐயா நீங்க வர்றேன்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பா செஞ்சு மண்டபத்துல வச்சிருப்பேன் ஐயா. நான் சொன்னா நீ அப்படி கடன் வாங்கி செஞ்சிருவேன், அதுக்குதான் நான் சொல்லல, என்னால நீ கஷ்டப்பட கூடாது அப்படின்னாரா. அப்படிப்பட்ட முதல்வர் வாழ்ந்த தமிழகம் இது.
முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாரு. பதவியை ஒரு சேவையா கருதுபவர்கள் மட்டும்தான் ஆட்சி இருக்கணும், அப்படி இல்லாம போனா மக்களுக்கு நலன் என்பது வெறும் வார்த்தை தான் சொன்னவர் முத்துராமலிங்க தேவர். அவர் வாழ்ந்த மண் இது. ஆடுகளை தான் கோவில் முன்பு வெட்டுகிறார்களே தவிர சிங்கங்களை அல்ல. ஆடுகளா இருக்க வேண்டாம், சிங்கங்களா இருங்கன்னு சொல்ல அம்பேத்கர் வாழ்ந்த மண் இது. யாரை ஏமாத்த பார்க்கிறீங்க? அத்துணை பெருந்தலைவர்களையும் அத்துணை பெரிய பெரிய ஜாம்பவான்களும் நடந்து கடந்து போன தொகுதி இந்த வாசுதேவநல்லூர் தொகுதி. இந்த மக்களுக்கு மானம், வெக்கம், சூடு சொரணம் கொஞ்சம் அதிகம். திமுக மாதிரி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த 2 தொகுதிகளிலும், குறிப்பாக வாசுதேவநல்லூர் தொகுதியில் கண்டிப்பாக தாவேகா அதிக ஓட்டுகளில் வென்றே தீரும் என்பதை கூறி மைக் வைக்கிறத தடுக்கலாம், மேடை போடுறதை தடுக்கலாம், பேனர் வைக்கிறத தடுக்கலாம், பிளக்ஸ் வைக்கிறத தடுக்கலாம். 2026 எங்க அண்ணன் தளபதி அவர்கள் முதல்வர் அவர்களை யாராலையும் தடுக்க முடியாது என்பதை கூறி அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோலைக்கு இல்லமேதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோலைக்கு இல்லமேதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு, நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆட்சி வெள்ளம் போல் இறங்கி ஓடு ராஜா, ஆட்சி வெள்ளம் போல் இறங்கி ஓடுங்கள். திமுக செய்த கொடுமைகளை கண்டு பயப்படாதீர்கள். நீங்கள் ஆட்சி வெள்ளம் போல் ஓடுவதற்கு ஒரு தலைவர் உண்டு, வந்துவிட்டார். விசில் சின்னத்திற்கு வாக்களித்து அவரை ஜெயிக்க வையுங்கள். தாவேகா வென்றால் ஆட்சி வெள்ளம் போல் அனைவரும் சுதந்திரமாக இந்த நாட்டில் உலாவலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.